வாழ்க்கைலாம் மறக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு மெமரினா நம்ம ஸ்கூல் டைம், காலேஜ் டைம், நம்ம சின்ன வயசுல இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் நம்மனால மறக்கவே முடியாது. ஸோ நமக்கு எவ்வளோ ஒரு வயசானாலும் நம்ம சின்ன வயசுல இருந்த அந்த டேஸ மட்டும் நம்மனால மறக்கவே முடியாது. ஏன்னா டென்ஷன் இல்லாத வாழ்க்கை, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு வாழ்க்கைன்னா அந்த டேஸ் தான். ஸோ நான் இன்னைக்கு இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்னு தான் நினைக்கிறீங்க. அதுவும் இல்லாம ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் வந்திருக்கேன்னா, எங்க போறேன்னு தான் நினைக்கிறீங்க. நான் எங்கேயுமே போல. சந்தியா தான் போறா. காலேஜ்ல இருந்து 3 இயர் டூருக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. ஸோ சந்தியாவ அனுப்பி வைக்கிறதுக்காக தான் நானும் அவங்க டாடியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பார்க்குற இடத்துலலாம் வந்து ஸ்டூடெண்ட்டும், அவங்க பேரண்ட்டும் மட்டும்தான் நின்னுட்டு இருந்தாங்க. எல்லா பசங்களையும் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வந்து பார்க்கும்போது, ஏதோ நாமளும் வந்து டூருக்கு போற மாரி ஒரு ஃபீல் ஆயிட்டு இருந்தது. அவ்வளோ ஒரு ஹேப்பியா இருந்தது. ஸோ அவங்களையும் ஹேப்பியா அனுப்பி வச்சுட்டு, நாங்களும் ஹேப்பியா வந்து வீட்டுக்காக கிளம்பிட்டோம். அப்புறம் நீங்க யாரெல்லாம் வந்து உங்க ஸ்கூல், காலேஜ் டேஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு போம்போதே டின்னரும் வந்து வெளியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிருந்தோம். பை பை.